மை பேபி எஸ்கே, மை பேபி எஸ்கே. நாங்கள் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே டைமில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் 3 பண்ணும்போது தான் அப்போ தான் மரீனா வெளில வந்திருக்கு. 3ல வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணார். அடுத்த படம் வந்து எதிர்நீச்சல். நான் ப்ரௌடாக சொல்லிப்பேன், என்னோட ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி வந்து வித் எஸ்கே எதிர்நீச்சல் தான். அன்னைக்கு ஆரம்பித்த ஒரு நட்பு, ஒரு பிரதர்ஹுட், எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது ரொம்ப ஒரு இமோஷ்னலான ஒரு ஜேர்னி. இது எங்களுக்கு வந்து 8வது படம் சேர்ந்து. தேங்க்யூ சார். அண்ட் அவரை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் வந்து அப்படி ரொம்ப புகழ்ந்து பேசினா எனக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். பட் இது ஏன் எஸ்கேடா, நான் எப்பவுமே நிற்பேன்டா. வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எஸ்பெஷலி இப்போது நீங்களாம் இப்படி இப்போது எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் அவ்வளோ சியர் பண்ணும் போதெல்லாம் அது ரொம்ப உள்ள ஃபீல் ஆகிடுது. அதான் நான் சொன்ன மாதிரி தான். நான் வந்து இப்போது 13-14 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஒரு நாள் நானும் ஃபீல்ட் அவுட் ஆவேன். நான் ஃபீல்ட் அவுட் ஆனாலும் வந்து என்னோட ஹார்ட் எஸ்கே வின் பண்ணால் நான் வின் பண்ண மாதிரி இருக்கும். நிறைய மேடைகளில் மை ஹீரோ அப்படின்னு ஒரு அட்ரஸ் பண்ணுவீங்க. அது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை மாதிரியும் சினிமாவை தாண்டி இவ்வளோ ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. ரியல் லைஃப்பில் இந்த ஒரு விஷயத்தில் அவர் ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டோ இல்லாத ஒரு விஷயம் இருக்கும்ல, அது ஏதாவது ஒன்று ஷேர் பண்ண முடியுமா? அதுதான் இப்போது சுப்பு சொன்ன மாதிரி, சுப்பு வந்து இஸ் லிட்டரலி நியூ டு த இண்டஸ்ட்ரி. அந்த ப்ரோமோ ஒன்று எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அந்த சலம்பலுக்கு. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, சார் இதில் வந்து சூப்பர் சுப்புவும் கூப்பிட்டுக்கலாம் சார். நான் யோசித்தேன், இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ எதுக்கு தேவையில்லை, நான் அவர் முருகதாஸ் சார் சேர்ந்து பண்ணிட்டா போதுமே அப்படின்னு. ஆனால் அவர் அந்த டைமில் அதை யோசிச்சிருக்காருல்ல, அதுதான் சொன்னேன். இங்கே வந்து ஒயிட்டர் தென் ஒயிட். அதான் நாங்கள் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே டைமில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் 3 பண்ணும்போது தான் அப்போ தான் மரீனா வெளில வந்திருக்கு. 3ல வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணார். அடுத்த படம் வந்து எதிர்நீச்சல். நான் ப்ரௌடாக சொல்லிப்பேன், என்னோட ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி வந்து வித் எஸ்கே எதிர்நீச்சல் தான். அன்னைக்கு ஆரம்பித்த ஒரு நட்பு, ஒரு பிரதர்ஹுட், எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது ரொம்ப ஒரு இமோஷ்னலான ஒரு ஜேர்னி. இது எங்களுக்கு வந்து 8வது படம் சேர்ந்து. தேங்க்யூ சார். அண்ட் அவரை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் வந்து அப்படி ரொம்ப புகழ்ந்து பேசினா எனக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். பட் இது ஏன் எஸ்கேடா, நான் எப்பவுமே நிற்பேன்டா.